من يهده الله ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, பல மாதங்களாக இஸ்லாத்தின் பெயரால் தோன்றிய வழிகட்ட பிரிவுகள் என்கின்ற அந்த தலைப்பில் இஸ்லாமிய அகீதாவுக்கு முரண்பட்ட அப்படிப்பட்ட அந்த சிந்தனைகளை பற்றியும் அவ்வாறான அந்த அமைப்புகள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்குள் விளைவித்திருக்கின்ற மிகப்பெரிய பாரதூரமான அந்த செயல்பாடுகளை பற்றியெல்லாம் தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வந்தோம். ஏனென்றால் நம்முடைய அகீதாவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் ஏற்றிருக்கின்ற இந்த மார்க்கத்தில் எங்களுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த அகீதாவுடைய இந்த வகுப்பை நாம் ஆரம்பித்து அதில் இறுதியாக சமகாலத்திலே உள்ள சில அமைப்புகளை பற்றி அவைகளுடைய அந்த வழிகாட்டு சிந்தனைகளை பற்றி தொடர்ச்சியாக நாம் பார்த்துக் கொண்டு வந்தோம். சகோதரர்களே, இந்த அடிப்படையில் தான் இறுதியாக நாங்கள் ஜமாஅத்து தப்லீக் செல்லக்கூடிய அந்த தப்லீக் ஜமாத்தை பற்றியும் அதனுடைய அடிப்படைகள் சம்பந்தமாக அவைகள் எந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு உட்பட்ட கருத்துக்களை கொண்டுள்ளதா அல்லது வேறொரு சிந்தனையை தோற்றுவிக்கிறதா என்ற அடிப்படையில் அதனுடைய செயல்பாடுகளை நாங்கள் இறுதியாக பார்த்தோம். ஆகவே நாங்கள் இந்த ஜமாத்துகளை பற்றி படிக்கிற ஒரு நோக்கம், குர்ஆனும் சுன்னாவுக்கும் ஏற்றவாறு எந்த அமைப்புகள் எந்த ஜமாத்தினர்கள் பாடுபடுகிறார்களோ அவர்களோடு நாங்கள் துணையாக இருப்போம் என்ற ஒரு நிலைப்பாட்டோடும் இங்கே வந்திருக்கின்றவர்கள் ஒரு நடுநிலையான ஒரு சிந்தனையோடும் தான் நாங்கள் இதை பேசுகிற பொழுது இந்த இடத்திலே ஒரு நடுநிலை போக்கோடு நின்று இதை சிந்திக்க வேண்டும். ஆகவே நாங்கள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமான ஒரு செயல்பாடுகள் எந்த ஜமாத்தினூடாக வழிபட்டாலும் அதற்கு நாங்கள் சார்ந்து போகக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டோடு நான் ஏற்கனவே பல அமைப்புகளை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் இந்த அமைப்புகள் பல முரண்பட்ட பல விட்டுக்காட்டப்பட்ட செய்திகளையும் பலவீனமான பல செய்திகளையும் அல்லாஹ்வுடைய தூதரின் பெயரால் தோற்றுவித்து அவைகளை தங்களுடைய ஜமாத்துக்கு சார்பாக சொல்லிக் கொண்டுதான் இவர்கள் இந்த மார்க்கத்தில் நாங்கள் ஒரு அகீதாவில் இருக்கிறோம் என்று மக்கள் மன்றத்திலே பிரச்சாரம் செய்தார்கள். எல்லா அமைப்பும் காட்டியது ஹதீஸ் குர்ஆனும் தான். ஒவ்வொரு ஜமாத்தும் குர்ஆன் வசனத்தை காட்டுகிறது, ஹதீஸை காட்டுகிறார்கள். இதை வைத்து தான் நாங்கள் எங்களுடைய பணியை செய்கிறோம் என்று எல்லா ஜமாத்தும் காட்டுகிறது. ஆகவே இவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்திகள் எல்லாம் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக இருக்கிறது என்று நாம் விளங்கியதினால்தான் அதை பற்றியுள்ள அந்த தகவல்களை தொடர்ச்சியாக சொன்னோம். இதில் இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது. நாங்கள் ஒரு விடயத்தை படிப்பதாக இருந்தால் அதை பற்றி ஒரு ஆழமான ஒரு அறிவு இருக்க வேண்டும். பொதுவாக நாம் ஹதீஸ்களை பொறுத்தவரைக்கும் வைஃப் என்று சொல்கிறோம், மௌதுஆத்துகள் சொல்கிறோம், அதே நேரத்தில் சஹீஹ் என்று சொல்கிறோம். இன்னும் பல வகையான தைஃபிலே பல வகைப்பட்ட அமைப்புகள் இருக்கிறது, தரங்கள் இருக்கிறது. இதிலே பொதுவாக நாங்கள் ஒன்றை சொல்லுகிற பொழுது மக்கள் என்ன செய்கிறார்கள், சஹீஹ் என்றால் தெரியாது, வைஃப் என்றால் தெரியாது, எல்லா ஹதீஸ் தான் அப்படின்னு நினைக்கிற காரணத்தினால் லைஃபான ஹதீஸையும் அமுல்படுத்தலாம் என்று சில அறிஞர் என்ன செய்கிறாங்க, மக்கள் மன்றத்தில் பிரச்சாரம் செய்கிறார். லைஃபாக இருந்தாலும் அப்போ லைஃப் என்றால் என்ன, சஹீஹ் என்றால் என்ன, மௌது என்றால் என்ன என்ற ஒரு விளக்கம் நம்மிடத்தில் இல்லாததான் ஹதீஸை பற்றியுள்ள ஒரு கொஞ்சமாவது அதை பற்றியுள்ள ஒரு பேசிக்கான ஒரு நுழைவு இல்லாத காரணமாக யார் எதை சொன்னாலும் அது ஹதீஸாக போய்விடுகிறது. அது என்ன வகையான ஹதீஸாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வோம், அதுவும் ஹதீஸ் தானே என்று பேசுகிறார்கள். சகோதரர்களே, ஆகவே நாங்கள் இன்றைய தினம் நான் ஏற்கனவே பல செய்திகளை வைஃப்னு சொல்லியிருக்கிறேன், மௌதுன்னு சொல்லியிருப்பேன், சஹீஹ்னு சொல்லியிருப்பேன். இதில் நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஹதீஸுடைய அந்த பேசிக்கான சில நுழைவு தெரியாது. அதை நாம் கொஞ்சம் விளங்கிட்டோம் என்றால் இந்த அறிவு நம்ம ஒவ்வொரு இடத்திலும் இருக்க வரும்.
ஏன்னா ஹதீஸ் கலைக்குள் நுழைவதாக இருந்தால் ஹதீஸை நம்ம சஹீஹ் லைஃப்னு சொல்வதாக இருந்தால் அது பற்றி ஒரு அறிவு இருக்க வேண்டும். அந்த அறிவோடு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னும் உள்ள பல செய்திகளை நாங்கள் தொடர்ச்சியாக படிக்கலாம். ஆகவே இந்த வழிகட்ட சிந்தனைகளோடு அதை நாங்கள் படிக்கிற பொழுது இந்த ஹதீஸுடைய பேசிக்கான நுழைவு நிற்கணுக்காக வேண்டி இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸோடு சம்பந்தப்பட்ட சில செய்தியை உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ரைட். இப்போ பொதுவாக நம்ம ஹதீஸுன்னு என்ன வழங்கியிருக்கிறோம்? எல்லாரும் ஹதீஸ் ஹதீஸ்ன்னு சொல்லுவாங்க. அரபியில ஹதீஸ்ன்னு வர ஹதீஸன் இஸ்ன்னு வர சீனா வாரம் ஹே தால் ஏ ஹதீஸ் என்ற வார்த்தை தான் ஹதீஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம எல்லாம் ஹதீஸ் ஹதீஸ்ன்னு சொல்லி பழகிக்கிறோம். அப்ப இந்த ஹதீஸ் என்ற இந்த வார்த்தைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல், அவங்க எதை சொன்னாங்களோ எதை செஞ்சாங்களோ அல்லது மக்கள் செய்கிற பொழுது அதை பார்த்து கொண்டிருந்து அதற்கு அங்கீகாரம் கொடுத்து இதுவும் மார்க் அடிப்படையில் சொன்னார்களோ அவைகளை ஹதீஸ் என்று சொல்வோம். அவைகள் தான் ஹதீஸ். அப்ப இந்த ஹதீஸ் என்ற இந்த வரையறைக்குள்ள ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லும் செயலும் அங்கீகாரம் வரும். இது நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். பல வழிகளில் செய்யலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்கள் என்ற ஒரு வாசகத்தோடு செய்து வந்தால் அது ஹதீஸை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஆகவே ஹதீஸ் என்ற இந்த பட்டியலுக்குள்ள இது மிகப்பெரிய ஒரு கலை. ஆனால் இது சாதாரண நம்ம நினைக்கிறோம். ஹதீஸ் என்ற இந்த வகையில் சின்ன ஒரு விடயத்தை இவ்வளவுதான் நம்ம நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் ஹதீஸ் என்பது மிகப்பெரிய ஒரு கலை. அப்ப உசூல் ஹதீஸ் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. ஹதீஸுகளை எப்படி விளங்குவதற்கான சில அடிப்படைகள். அப்ப அந்த அடிப்படைகளிலே முக்கியமான நம்ம எல்லாவற்றையும் படிக்காவிட்டாலும் நமக்கு தேவையான ஒரு பகுதி என்பதனால் இந்த ஹதீஸுடைய சில வகைகளை பற்றி இன்னைக்கு நம்ம கொஞ்சம் அறிஞ்சு கொள்வோம். இதை அறிஞ்சிட்டது பின்னால நான் எப்ப லைவ் பண்ணி சொல்லுவோனோ அல்லது செய்தியை பற்றி மௌதுவல் சொல்லுவோம் உங்களுக்கு என்ன செய்யணும் லேசாக புரிஞ்சு கொள்ளணும். ரைட். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஹதீஸை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த ஹதீஸுகள்ல ஒவ்வொரு வகையில, அதாவது சாதாரணமா ஒரு ஹதீஸ் என்பது ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அதை எட்டி வைக்கிற ஒரு சமூகம் இருப்பாங்க. யாருங்க ஹதீஸை படிச்சவங்க? யாரு? நேரடியா சஹாபா. ரசூலுல்லாஹ் ஹதீஸை கேட்டவங்க சஹாபா. சஹாபாக்கள் இன்னொரு சமுதாயத்தை சொல்லுவாங்க. அவங்க யாரு? தாபீகள் சொல்றோம். அவங்கள பின்தொடர்ந்து வந்தவர்கள். அந்த தாபீகள் அந்த செய்தி இன்னொரு சமூகத்தை சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? தபோ தாபின்னு சொல்லுவோம். இப்படியே வந்து இப்ப இருக்கிற நம்மகிட்ட கிரந்தங்கள் புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, இன்னும் உள்ள முவத்தா மாலிக், இப்படி நிறைய முஸ்னத் அஹ்மத், இப்படி ஹதீஸ்கள் நிறைய இருக்குது. இந்த இமாம்கள் எல்லாம் அவர்கள் என்ன செய்யறாங்க? இவங்ககிட்ட தான் ஹதீஸ் எடுத்துக் கொள்வாங்க. இப்படித்தான் இந்த ஹதீஸும் தொகுக்கப்படுது. அப்ப பொதுவா நம்ம என்ன செய்யணும்னால் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு செய்தி ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்தினூடாக கடத்தப்பட்டு வருது. அதான் நம்ம ஒரு செய்தியை சொல்லுற பொழுது நீங்க மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறீங்க. இந்த செய்தியை நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தருமே ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுவீங்க. சொல்லுற பொழுது உங்களிடமிருந்து நிறைய பேர் கேட்பாங்க. அப்ப இந்த ஹதீஸுடைய வகையில் எப்படி வருவதால் சில ஹதீஸுகள் கூடுதலான அறிவிப்பாளர்கள் அதை அறிவித்து வரும். உதாரணமாக ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ்விலிருந்து கற்றுக்கொண்ட நிறைய சஹாபாக்கள் ஒரு ஹதீஸ் சொல்வார்கள். மன் கதிப அலைய முத்தஹம்மிதன் ஃபல்யதபவ்வ மகாதஹு மின்னார். யார் என் மீது ஒரு பொய்யை இட்டு கட்டி விட்டாரோ அவர் நரகத்தில் அவருடைய இருப்பிடத்தை உருவாக்கி கொடுக்கிறார். அவர் நரகத்தில் ஒரு இருப்பிடம் உண்டு. ரசூலுல்லாஹ் ஹதீஸ். இந்த ஹதீஸுக்கு என்ன சொல்வார்கள்? இது வந்து நிறைய சஹாபாக்கள், கிட்டத்தட்ட ஒரு 60 சஹாபாக்கள் கிட்ட இந்த ஹதீஸை மட்டும் அறிவித்தவர். எல்லா மிகப்பெரிய ஒரு மெஜாரிட்டியும் செய்து அஸ்ஹாபுல் என்ற முதலாவது படிக்கிறது. சஹாபாக்கள் என்ற முதலாவது அந்த நிலையிலேயே மிகப்பெரிய ஒரு கூட்டம் அந்த ஹதீஸை அறிவிக்கிறது சொல்றாங்க. இன்னொரு கூட்டம் அதை கேட்கிற இன்னொரு சமுதாயம் அவங்களும் நிறைய பேர் அறிவிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு சஹாபாக்கள், தாபீகள், தபோ தாபீகள், இப்படி ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்து ஒரு ஹதீஸை மிக கூடிய தொகையினர், நல்ல கூடிய தொகையினர் அறிவிக்கின்ற பொழுது அதுக்கு அரபியில் சொல்வார்கள், ஹதீஸ்ல சொல்வார்கள் அது ஹதீஸ் முத்தவாத்திர். அதுக்கு சொல்றது ஹதீஸ் தான், ஆனா முத்தவாத்திர் என்று சொல்வார்கள். அதாவது எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு எண்ணிக்கை அடிப்படையில் தெரிவிக்கப்படுகிறது.
பேசிக்க வழியை கொள்ள வேண்டியிருக்கான்னு சொல்றேன். முதலாவது முத்தவாசிர். இது எண்ணிக்கை கவுண்டிங். அதாவது ஒரு பெரிய ஒரு கூட்டம் அறிவித்தால் ஒரு செய்தியை ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் அறிவிக்கும். அடுத்த சாபிகள் எடுத்துக்கிட்டா அவங்கள மிகப்பெரிய ஒரு கூட்டம் அறிவிக்கும் விளைச்சாங்க. அதே மாதிரி சபு சாபிகள் அவங்கள ஒரு பெரிய ஒரு கூட்டம் என்ன செய்றாங்க அறிவிக்கிறாங்க. இதுக்கு அரபியில முத்தவாசிர். அப்ப இது ஒரு ரொம்ப என்ன எப்படியான சஹியான ஹதீஸ். ஆனா ரொம்ப ஒரு வலுவுள்ள ஹதீஸ். நிறைய பேர் அறிவிச்சுக்கிறாங்க இல்லையா? அப்ப இந்த அடிப்படையில தான் ஹதீஸ எண்ணிக்கை அடிப்படையில முத்தவாசிர் சொல்லுவாங்க. இன்னும் ஒன்று இருக்குது. இரண்டாவது ஆஹா. இது மதரசாக்கள்ல கோலைமார்களுக்கெல்லாம் பேசிக்கா படிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். நம்ம என்ன செய்யணும்? இதுல எல்லாமே நம்ம படிக்காவிட்டாலும் அதோட சில வகைகளை விளங்கி கொண்டா இப்படித்தான் இந்த செய்தியை நம்ம ஒழுங்கோடு கொண்டு விளங்கிட்டோம் என்றால் நமக்கு பொருள் யார் என்னது சொன்னால் டக்குன்னு ஓடி இதான் இந்த செய்தி அப்படின்னு. இதுல எண்ணிக்கை அடிப்படையில் வரக்கூடிய ஒன்று முத்தவாசிர். இரண்டாவது ஆஹாத். ஆஹாத் என்று சொல்வது ஒரு தனிநபர் விளைச்சா ஒரு சின்ன ஒருவரோ அல்லது 2 பேரோ 3 பேரோ, அப்ப 3 பேருக்கு மேற்பட்ட மிகப்பெரிய ஒரு கூட்டம் 5 பேர் 10 இப்படியான ஒரு கூட்டம் பேர் சொன்னா அதுக்கு நம்ம முத்தவாசிர் சொல்லுவோம். இது அல்லாமல் ஒரு தனியார் அறிவிப்பார். இப்ப ஒரு சஹாபி தான் அறிவிச்சார். ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸை படிச்சு அவர் மட்டும் அறிவிக்கிறார். ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் அவருக்கு மட்டும் ஹதீஸ் தெரியும். இங்க பாருங்க, ஹதீஸ் துறையில நிறைய ஹதீஸ் அறிவிக்கிறாரு. எத்தனை அறிவிச்சாரு? 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸ் அறிவிக்கிறார். 6000க்கும் மேற்பட்ட ஹதீஸ் அறிவிக்கிறார். இதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு 300 ஹதீஸ். இப்படி பாருங்க, அவரோட தொகைக்கும் இவங்களோட தொகைக்கும் ரசூலுல்லாஹ் மனைவி ஆயிஷா. அபூபக்கர் அவர் ரசூலுல்லாஹ்வுடைய கூட இருந்தது, நபியலாருடைய கூட இருந்தது. அபூ ஹுரைரா யாரு? அன்சாரியா முஹாஜிரா? அபூ ஹுரைரா இல்ல. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் வந்ததுக்கு பிறகு மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு கடைசி கட்டத்தில் இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட 3 வருஷம் அபூ ஹுரைரா வர்றாங்க. அபூபக்கர் எல்லாம் ஆரம்பம். அபூபக்கர் தான் ரசூலுல்லாஹ்வோட கூட இந்த நண்பர். அவர் இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டு பழமையாக. ஆனா அபூ ஹுரைரா அந்த சஹாபி 3 வருஷம் தான். ஆனால் கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸை மரணம் விட்டார். அதுக்கு அவர் காரணத்தை சொல்றார். ஏன்னா அன்சாரிகள் முஹாஜிர்கள் நிறைய தொழிலில் போயிடுவாங்க. நான் ரசூலுல்லாஹ்வோடய இருந்து பள்ளியில இருந்து எல்லா ஹதீஸையும் மரணம் விட்டு கொண்டேன். ரசூலுல்லாஹ் அவங்க துஆ செஞ்சுக்கிறாங்க. அது வேறு விஷயம். நான் என்ன சொல்றேன்னா, அப்ப ஹதீஸுகள்ல சில சஹாபாக்கள் குறைச்சு அறிவிக்கிறாங்க. அப்படி சில சஹாபாக்கள் ஒரு ஹதீஸ் அவருக்கு மட்டும் கேட்டீங்க, அந்த ஹதீஸ் அவர் அறிவிப்பார். மற்ற சஹாபாக்கள் அறிவிக்க மாட்டாங்க. அவர்கிட்ட தாபி ஒரு கேட்டிருப்பார். அவர் என்ன செய்வார்? அந்த ஹதீஸ் அவர் மட்டும் அறிவிப்பார். இப்படி குறைந்த எண்ணிக்கையில் வரக்கூடிய செய்திகளுக்கு அரபியில ஆகாதம்பாங்க. இது சஹீஹ் லைஃப் என்ற அடிப்படையில் கிடையாது. பொதுவாக ஹதீஸ் என்ற ஒரு வகை கூட இந்த 2 வகை. ஒரு எண்ணிக்கை அடிப்படையில் வைத்து கூடுதலான எண்ணிக்கை உள்ளவர்கள் அறிவித்தால் முத்தவாசிர், குறைந்த எண்ணிக்கை அறிவித்தால் ஆகா. நீங்க பேசிக்கல வச்சுப்போம். இன்னும் ஒரு பகுதி இருக்குது, யார் அறிவித்தார் என்பது. இந்த ஹதீஸ் யாரிடமிருந்து வந்தது என்ற அடிப்படையில் 3 வகையா பிரிப்பாங்க. யாரிடமிருந்து செய்வாங்க. யாரிடம் இருந்து செய்தி வந்துச்சு? உதாரணமா ஹதீஸன் வரும். ஹதீஸன் சொல்றதுல யார்கிட்ட வரும்? வரும். அவ நபியிடம் இருந்து வந்தா அது நம்ம எல்லாரும் ஹதீஸன் மட்டும்தான் விளங்கிக்கிறோம். ஹதீஸ் அப்படின்ற பேர்ல நமக்கு தெரியும். ஆனால் யாரிடம் இருந்து ஹதீஸ் வந்தது என்ற அடிப்படையில் பார்க்கும்போது மர்ஃபூ என்ற ஒரு பகுதி. மர்ஃபூன்னு சொல்றது ரசூலுல்லாஹ்விடம் இருந்து அந்த ஹதீஸ் வந்தார். இப்ப நீங்க இதை யோசிச்சு இருந்தா ரசூலுல்லாஹ்விடம் இருந்து தான் லைவான ஹதீஸ் சொல்லுவாங்க. அப்படித்தானே? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் வரும், ஆனால் லைவான ஹதீஸ் ஆகி. இப்ப நீங்க மர்ஃபூன்னு
மௌக்குன்னு விளங்கிற சரியான ஹதீஸுக்குரிய வரைவிலக்கம் நினைக்கிறோம். அது பின்னால் சொல்லுவேன். சஹி என்று வாரது ஏற்படுவது, மறுப்பு என்று வாரது ஏற்படுது. ஆனால் மறுப்பு என்று பொதுவான ஒரு விதி என்னென்றா ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த ஹதீஸ் வரும். அந்த ஹதீஸை பார்க்கல ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நபியாளர்கள் கேட்டு இப்படியே தான் ரசூலுல்லாஹ் இப்படியான சில வார்த்தைகள் ஏதினார்கள். இப்படி நபி இந்த பேச்சோடு ரசூலுல்லாஹ்வோடு தொடர்புபடுத்தி வந்தா அதுக்கு பொதுவான ஒரு பேர் மறுப்பு. ஹதீஸு மறுப்பு, இது மறுப்பான ஹதீஸ். சரி, இரண்டாவது மௌகூஃப்னு சொல்லுவாங்க. மௌகூஃப்னு சொல்றது ரசூலுல்லாஹ்விடமிருந்து வந்தா மறுப்புன்னு சொல்லுவோம். இன்னும் ஒன்றைக்கு மௌகூஃப் பண்ற யாரு? ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்த நிலையில் உள்ளவங்க யாரு? சஹாபா. சஹாபாக்கள் சொல்றதுக்கு என்ன சொல்லுவோம்? ஒரு சஹாபிகள் ஒரு செய்தியை சொல்றார். உதாரணமா இந்த துவாக்கள் பார்த்துக்கீங்க, இது பின்னர் ஏற்படுற நேரத்தில் சுப்ஹானல்லதி யுஸப்பிஹு பிஹம்திஹி வல் மலாயிகத்து மின் ஹிஃபதிஹி என்ற ஒரு துவா போட்டிருப்பாங்க. அது ரசூலுல்லாஹ் சொன்ன துவா இல்ல, அது குர்ஆன் வசனம். ஆனால் அது வந்து ஒரு சஹாபியோட கூட்டுறது விளைச்சா, ஒரு சஹாபி சொன்ன ஒரு துவா, ஒரு அந்த இதை ஓதிக்கிறாங்க வருது. ஆனால் அதுக்கு ஆதாரம் ரசூலுல்லாஹ் சொன்னதாக இந்த ஆதாரம். இப்போ சஹாபி சொன்னார் என்ற அடிப்படையில் அது ஹதீஸ நூற்றை சொல்ல மாட்டாங்க. நம்ம எப்பயும் சஹாபி வந்து சொல்றார், அதுக்கு ரசூலுல்லாஹ்வோட தொடர்பு இல்லை என்றால் அதுக்கு அரபியில் ஹதீஸ் மௌகூஃப் சொல்லுவோம், அல்லது அஸர்னு சொல்லுவாங்க. ஹதீஸ் அல்லது அஸர் அல்லது மௌகூஃப். இது ஒரு மௌகூஃபான செய்தி, இதுக்கு அங்கால ரசூலுல்லாஹ்வோட போகல விளைச்சாங்க. அப்புறம் மர்ஃபூன்ற ரசூலுல்லாஹ்வோட தொடர்பானது, ரசூலுல்லாஹ்வோட தொடர்படாம அடுத்த தலைமுறை சஹாபாக்களோட மட்டும் நின்று வந்தா கால அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கால அனஸ் இப்னு மாலிக் சொன்னார். இப்படி அந்த சஹாபியோட மட்டும்தான் நிக்குது அந்த அறிவிப்பு. அப்ப நம்ம ஹதீஸை எடுத்துக்கொள்ளுமா? சஹாபியை மட்டும் நிக்குதுண்டா நம்மள ரசூலுல்லாஹ்வை தொடர்புபடுத்தி அந்த ஹதீஸ் வரல என்று வரும்போது நம்ம என்ன செய்வோம்? இது வந்து மறுப்பான செய்தி, இது மௌகூஃபானது. அப்ப ஆய்வு விளைச்சா ஒரு புத்தகத்தை வாசிச்சு போய் அதில் போட்டி அலிகள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் சொன்னால் ஹதீஸா போகும். அந்த ரசூலுல்லாஹ் டச் பண்ணாம சும்மா அலி சொன்ன ஒரு கூற்று, அனஸ் இப்னு மாலிக் சொன்ன ஒரு கூற்று வந்தோம் நீங்க எப்படி சொல்லி ஹதீஸ் இல்லை, அதுக்கு ஆதரவு போட்டாலும் பிரச்சனை இல்லை. அது இந்த கிதாபில் வருது என்ன போட்டிருப்பாங்க, புகாரில வரலாம் சொன்னாமல் இப்படி வருதுன்னு வைங்க, அதை நம்ம ஹதீஸை கேட்டுக்கொள்ள மாட்டோம். அது மௌகூஃபான செய்தி, அது அவர் சஹாபி சொன்னது. அது நம்ம நலவு இருந்த அடுப்பு இல்லை எடுப்பு குர்ஆன் ஹதீஸ் ஏற்பட்ட அந்த கருத்து இருந்தால் எடுப்போம் என்ற நிலைப்பாடு நிற்கும். மூணாவது இருந்தா மக்தூன்னு சொல்றது சஹாபிக்கு அடுத்த, அதாவது அஸ்ஹாபுகளுக்கு அடுத்த தலைமுறை யாரு? தாபீங்கள், அடுத்த தபு தாபீங்கள். இந்த தாபீங்கள் தபு தாபீங்கள் இவங்களோட மட்டும் நிக்குது. உதாரணமா நாஃபியா என்ற ஒரு அளவு வர, நாஃபி சஹாபியா அறிவிப்பாளர்ல நாஃபி என்ற ஒரு வர சஹாபி, அவர் சொன்னார்னு ஒரு செய்தி வந்து அங்கால சஹாபி வரல, ரசூலுல்லாஹ் தொடர்பாக. அப்ப அந்த செய்திகள் சொல்றா அரபியில மக்தூ போடணும். பாத்தீங்கன்னா யாரிடம் இந்த ஹதீஸ் வந்த இந்த அடிப்படையில இது ஒரு 3 வகை. இது இன்னொரு வகை, நாலாவது குதுசி. அது எல்லாத்துக்கும் தெரியும், ஹதீஸ் குதுசின்னு சொல்லுவாங்க. அப்படி என்னென்ன ஹதீஸ் குதுசின்னு சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய நேரடியாக அல்லாஹ் சொன்னான் ஆலல்லாஹ் அல்லது யகூலுல்லாஹ் அப்படி என்ற வார்த்தை சொல்லுவோம். அல்லாஹ் சொன்னான் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நம்ம மறுபோன்னு சொல்றதை விட அல்லாஹ்வோட டச் பண்ணுவார்த்தால ஹதீஸ் குதுசி அப்படின்றாங்க. அப்ப அது ஏற்கனவே ஆல்ரெடி சரியா தான் வரும். ஏன்னா அல்லாஹ் சொன்னான் வந்தா அதுல இந்த ஆய்வு வரும். ஆனா இந்த மறுப்பு மக்தூல இந்த மறுப்பு என்ற வகை ரசூலுல்லாஹ்வோட டச்சாய் வந்தாலும் இதுல பிரிவு ஒன்று லைஃப்னு பார்க்கணும், சஹியான்னு பார்க்கணும், அல்லது சஹிக்கு அடுத்த நிலையில் உள்ள ஹசனான செய்தியா, இப்படி என்ன சொல்லி பார்ப்போம். அப்ப இந்த ஒரு பேஜ் தான் நாங்கள் இந்த ஹதீஸ் யாரிடமிருந்து வந்தது இந்த அடிப்படையில பார்க்கணும். சரியா? அடுத்த இன்னொரு ஒரு மேலோட்டமாக எல்லாருக்கும் தெரியும் மௌதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? மௌது அது வந்து மௌதுன்னா இட்டு கட்டப்பட்டது.
இட்டு கட்டப்படா ரசூலோட பேர்ல இருக்காது. ஆனா ரசூலோட பேரை சொல்லி வரலாம். சஹாபின்னு சொல்லி இருக்க மாட்டார். ஆனா அந்த அறிவு எல்லாம் ஆய்வு செஞ்சு பார்த்தா இது யாருக்கு சொல்லாத ஒரு குற்றம் இருக்கு. யாருடைய இந்த தொடர்பும் இல்லை. இது ஒரு ஹதீஸுக்கு மாற்றமாக இப்படியான ஒரு கருத்தை சொல்லுவாங்க ஒரு ஆள். அப்படி சொன்னாங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடும், இது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி தெளிவாக நமக்கு விளங்குது. இது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி. இது மாதிரி நிறைய செய்திகள் இட்டுக்காட்டப்பட்டு வந்திருக்கிறது. நம்ம வேற தொழிலுக்காக அவங்களோட சொந்த தேவைக்காகலாம் காலாகாலம் ஒவ்வொருத்தரும் ஒன்று சேர்த்து ஹதீஸின் பேரால் விட்டாங்க. அப்போ அது அந்த பகுதி நமக்கு தெளிவாக இருக்குது. இது மௌதுவான நம்ம எடுக்கவே கூடாது. அடுத்த பகுதி தான் இதுக்கு அடுத்ததாக இன்னொரு நிலையில் உள்ளது சஹீஹ், ஹசன், அடுத்தது வை. இதுல பார்த்தீங்கன்னா இது ஹதீஸை சஹியா லைபான்னு பார்க்குற வகையில சஹியை செல்லும் பகுதி. இதுதான் ஒரு தனியான ஒரு கலர். இதெல்லாம் பொதுவான ஒரு பேராக இருந்தாலும் ஹதீஸில் யார் ஒரு பொது அடிப்படையாக இருந்தாலும் இப்போதான் இங்கே நாம் என்ன செய்யப்படும், தஸ்ரீக் பண்ணி இந்த ஹதீஸ் சஹியா, இந்த ஹதீஸ் லைவா, இந்த ஹதீஸ் சஹிக்கு அடுத்த நிலையில கொஞ்சம் குறைபாடு செய்தியா என்று சொல்லி இமாம்கள் ஹதீஸ்களை ஹதீஸ்கள் பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ இதுல பார்த்தீங்கன்னா சஹி என்றா என்ன? இப்போ எல்லாரும் சஹி புகாரி என்றோம், சஹி முஸ்லிம் என்றோம். இப்படி சஹி என்று சஹி என்ன? அதுக்கு ஒரு ஷரத்துகள் இருக்கு. என்ன ஷரத்து? ஒன்று அறிவிப்பாளர் தொடர் அப்படியே அறுபடாமல் தொடரா வரும். அப்ப அறுபடக்கூடாது என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு சஹாபி அறிவிச்சிருக்கோம். சஹாபி அறிவிக்காம ஒரு தாபி அறிவிச்சிட்டாருன்னா ரசூலுல்லாஹ்வோட இருந்து ஒரு ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸை சஹாபி தான் அறிவிக்கணும். ஏன்னா அவர் தான் ரசூலுல்லாஹ்வோட இருந்தவர். இவர் அறிவிக்காம ரசூலுல்லாஹ் அதாவது மரணத்துக்கு பிறகு உள்ள ஒரு தாபி செய்தியை சொல்றார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அப்படின்னு அவர் சொன்னாரு. நம்ம செய்ய மாட்டோம். நம்மளுக்கு மூளைப்பாடு இது உண்மையிலே ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி அல்ல. அப்ப இவராக தான் சொல்றாரு இந்த விளங்கிடும். ஏதாவது ஒரு தொடரான ஒரு வரும் ஒரு செய்தி கடத்தப்படுவாருக்கான இன்றைக்கு நம்ம ஊடகங்கள்ல ஒரு செய்தி எப்படி வருது பதிவு செய்யறோம், தகவல் எப்படி இருக்கிறதுக்கு ஒரு அடிப்படை இன்னார் சொன்னாரு, யார் சொன்னாரு, ஆதாரத்தோடு எல்லாம் கேட்போம். இது மாதிரி தான் இந்த ஹதீஸ்கள் என்பது ஒவ்வொரு அறிவிப்பாளர் பற்றியும் ஒவ்வொரு சஹாபாக்களோட வரலாறு பற்றியும் எல்லாம் எழுதப்பட்டு கிதாபுகளுக்கு நிறைய கிதாபுகள் அது சம்பந்தமாக ஆய்வு செய்யப்பட்டு நூல்கள் இருக்கு. அப்ப இதுல சஹி என்பதற்கு ஒரு வரைவிலக்கு வச்சுக்கிறாங்க. அந்த இத்திசாது சனது, அந்த சனது தொடராக வரும். அதுல விழக்கூடாது, யாருமே விடுபட்டு வரக்கூடாது. அடுத்த என்ன? ரெண்டாவது சனது நீங்க எழுதிக்கணும். சஹிக்கு அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருக்கும். முதலாவது சனது சஹிக்கு 5 நிபந்தனை. சஹின்னு சொல்றதா இருந்தா 5 நிபந்தனை. அதுல முதலாவது என்ன? அறிவிப்பாளர் தொடர் விடுபடாமல் இருக்க வேண்டும். அறிவிப்பாளர் வரிசை அல்லது அறிவிப்பாளர் தொடர் விடுபடாமல் இருக்க வேண்டும். இரண்டாவது அதாலத்து, அதாவது அந்த அறிவிப்பாளர்கள் நீதமுள்ளவர்களாக இருக்கும், நீதமானவர்களாக. இரண்டாவது சர்த்தனை எந்த ஹதீஸோட அறிவிக்காரோ அவர்கிட்ட நம்பகத்தன்மை சொல்ல நீதமான உள்ளவர்னா நம்பகத்தன்மை உள்ளவராக இருக்கும். அது ரெண்டாவது சர்த்து இருக்கு. அறிவிப்பாளர் நீதமுள்ளவராக இருக்கிறது. அப்ப அந்த நீதம் என்ன அர்த்தம்? அவர்கிட்ட போய் இருக்கக்கூடாது, அவர் தவறு இழைக்கக்கூடியவராக இருக்கக்கூடாது, அல்லது வேற ஏதாவது கொள்கையில தொடர்புள்ளவராக இருக்கக்கூடாது, வழிகட்டு சிந்தனையோட தொடர்புள்ளவராக இருக்கக்கூடாது. இப்படி எல்லாம் பல நிபந்தனைக்கு. அப்ப இந்த நீதத்தன்மை பேணப்படுமாக இருந்தால் அவரை பற்றி ஒரு நல்ல தன்மை உள்ளவர்,